அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்ம அனைவரும் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அல்ஹம்துலில்லாஹ் உடைய சிறப்பு. நம்முடைய வாழ்க்கையை, அல்லாஹ் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் அவனை நினைத்து ஆரோக்கியமாக நலமாக, எத்தனையோ பேர்கள் அவங்களுக்கு வியாதியினால் சிரமப்பட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, வியாபாரம் செய்யலாதவங்க இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, நோயாளிகளாக இருக்காங்க. இன்னொங்க ஈரானு இஸ்ரேலிலும் போர் காலம் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா உயிரும் சேதமாகி கொண்டிருக்கு வீடெல்லாம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே அல்லாஹ்வை நினைத்து சுக்குர் செய்யக்கூடிய வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். இப்படியே கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி முடிவான. ஆமீன். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. قل بسم الله الرحمن الرحيم وقليل من عباده الشكور. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أفضل الدعاء الحمد لله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவரை போற்றிவிடும் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சிறப்புமிக்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா, குர்ஆனில் முதலாவது சூரா. நம்ம தொழுகையில் 17 தடவை ஃபர்து தொழுகை மட்டும் வரும். அதுபோக சுன்னத்து நஃபில் கிட்டத்தட்ட 20க்கு 25 தடவை நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிட்டே இருக்கிறோம். அது மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய நேரங்களில் தும்பும் போது, பார்க்கும் போது, விசாரிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த சொல்லு சொர்க்கவாசியுடைய சொல்லாக இருக்குது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்க. சொர்க்கத்தில் சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய சொல்லு தான் அவங்களுக்கு அந்த சொல்லா இருக்குமாக்கிய எல்லாமே. அவங்க ராகத்தான், அவங்களுக்கு எந்த அமலும் இல்லை, எந்த ஒரு வேலையும் இல்லை, அமலும் இல்லை. அவங்க அந்த அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ரஹமத்துகளை, அருட்கொடைகளை நினைத்து நினைத்து சுக்குரு செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம துனியாவிலையும் அதை அதே சொல்லி வாழக்கூடிய பொழுது நமக்கு துனியாவும் சொர்க்கமும் அல்லாஹ் தஆலா ஆக்குவான். ஏன்னா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஃலல் துஆ, துஆவிலே சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் துஆக்களே சிறந்த துஆ, அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் துஆ. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையும் அல்லாஹ் சோன வாழ்க்கையா இந்த துனியா வாழ்க்கையும் ஆக்கி விடுகிறான். அப்படிப்பட்ட சிறப்பான அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. எனவே நம்ம தும்புன்ற பொழுது ஒரு தும்புறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா தும்பும் போது ஒரு செகண்டு நம்மளை உயிர் விற்கிதாமா. அதுக்கப்புறம் நம்ம அந்த எத்தனையோ ஒரு சயின்ஸு ஆரோக்கியமான வேலைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த உடம்புல அல்லாஹ் மாற்றங்கள் கொண்டு வர்றான். தும்புற பொழுது திடீர்னு உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே உனக்கு எல்லா ஸ்துதியும். ஆதம் நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து முதலாவது ரூப கொடுத்தோன்னு சொல்லக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய மெயினான ஒரு வார்த்தை, சொர்க்க வார்த்தை, அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தை. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வ கலீலும் மின் இபாதி ஷக்கூர். குறைவான பேர் தான் அல்லாஹ்வை ஷுக்ர் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏராளமான மக்கள் அல்லாஹ்வை புலம்பிக் கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க, வேலை இருக்கா, எப்படி இருக்கிறீங்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு, என்னங்க அப்படி போகுது, ஒன்றும் சரியில்லைங்க அப்படின்னு புலம்பக்கூடியவங்களாக தான் நிறைய பேர் இருக்காங்கன்னு அல்லாஹ்வே சொல்கிறோம். நன்றி கெட்டத்தனமாக உள்ளவங்க, நன்றி கெட்டவங்க. அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறான். செருப்பு வாங்குறதுக்கு செருப்பு இல்லை, காலுக்கு போடுறதுக்கு செருப்பு இல்லை. அவர் என்ன செய்யணுமா, கால் இல்லாதவங்களை பார்த்து செருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, கால் எனக்கு கொடுத்துருக்குறானே அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். போடுறதுக்கு கண்ணாடி வாங்குறதுக்கு காசு இல்லையே சொல்லியிருக்கு கொடுக்கவன், குருடனை பார்த்து அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு கண்ணே இல்லையே, அவன் கண்ணாடி வாங்குறதுக்கு கூட காசுலாம் பரவாயில்ல, அவனுக்கு கண்ணே இல்லையே
கண்ணு பார்வையே இல்லையே, அதுக்கு எனக்கு கண்ணாடி இல்லாட்டி பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். இப்படி தான் நம்ம முன்னோர்கள் வழிமாறி வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மருமகளை பார்க்க போகிறாங்க. பார்க்கின்ற பொழுது வீட்டில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வெளியே போயிருக்கிறாங்க. பார்க்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சந்திக்கிறாங்க. என்னம்மா நல்லா இருக்கிறீங்களா? இவங்க காட்டிக்கலாம்மா, மாமனார்னு சொல்லலை. எனக்கு எங்கள் கணவர் வீட்டுக்கார எங்கே போயிட்டாரு, நான் வெளியே போயிட்டாரு, நல்லா இருக்கிறீங்களா, பரவாயில்லையா, இல்லை அப்படியே போகுது அப்படியே போகுது. அப்போ அந்த சொல்ல வந்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு பிடிக்கல. என்ன இப்படி மனைவி இப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்தால் சொல்லுங்கள், கணவர் வந்தால் சொல்லுங்கள், வாசப்படியை மாற்றி அமைக்க சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. போன உடனே மகன் வர்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, மனைவி சொல்கிறாங்க, கணவரே இப்படி ஒருத்தர் வந்தார், வயசானவர் ஒருத்தர் வந்தார், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் அப்படி இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, வாசப்படியை மாற்றி அமைக்க சொன்னார், சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி சொன்னால் விளங்கிட்டாங்க. தான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க. விளங்கின உடனே அதை எடுத்து சொல்கிறாங்க, மாவிட்டு எடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை அவங்களுக்கு பிடிக்கல. வாழ்க்கையிலே அல்லாஹ் ஜல்லஷானுத்தால கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல சந்தோஷமாக அவங்கள பதில் சொல்லலையே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க அம்மா வர சொல்லி அப்படியே வீட்டுக்கே போங்கன்னு சொல்லி அப்படியே அந்த மனைவியை தலாக் கொடுத்து வேறொரு மனைவியை மனம் முடிப்பாங்க இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம். அந்த வாழ்க்கையினுடைய இதை பாருங்க, ஒரு மனைவி என்ன தப்பு நம்ம சாதாரண நினைக்கிறோம், இதுக்கெல்லாமா தலாக்கு, இதுக்கெல்லாமா மனைவியை மாற்றுறதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு விகப்பான அதை ஒரு இதாக நினைப்போம். எது இப்படி இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, இப்படி இதுக்குமா நம்ம தலாக்கு, இது என்ன ஒரு வாழ்க்கடா அப்படின்னு மனசு நொந்து போய் நம்ம ஏமான்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை, அதுதான் வாழ்க்கை. மறுபடியும் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்கிறாங்க. அவர் வராரு, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்திக்க வராங்க. அப்போது மகனார் இல்லை, இஸ்மாயில் நபி அவங்க இல்லை. எங்கே அவங்க கணவர் வெளியே போயிட்டாங்க. எப்படி இருக்கணுமா? அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பாக நல்லா இருக்கிறேன். அவங்க சொல்லலையே, அவங்களுடைய வார்த்தையிலே அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்து, அல்லாஹ் கொடுக்கப்பட்ட நேமத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை பார்த்தோன்னே அல்ஹம்துலில்லாஹ், வாசப்படியே அப்படியே விட்டுவிட சொன்னார், மாற்ற வேண்டாம்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேரை வர்றாங்க, மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பெரியவர் வாசப்படியை மாற்ற வேண்டாம்னு சொன்னாங்க, சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ், அவங்க தான் என்னுடைய தந்தை, அவங்கள பிடிச்சிருக்கு, நீங்கள் இவங்க கூட நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே நம்ம யார் வந்து நல்லா இருக்கிறீங்களா கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ். எப்போதும் நமக்கு வேலை இல்லையா, நோயால் படுத்திருப்பான். நம்முடைய இன்னொருத்தர் மஹல்லாவில் தெரிஞ்சவங்க நோயுடையினால, பெரிய வாதினால மாசக்கணக்கில் படுத்திருப்பாங்க. அல்லாஹ் அந்த நோயாளியை அல்லாஹ் அப்படி வச்சு, அதை விட என்ன வந்து ஆகத்தா அடிச்சிருக்கானே, வேலையாடி பரவாயில்ல, என்ன ஆரோக்கியம் வச்சிருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூட சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு மலக்கு மாட்ட வந்தாராம்மா. ஒரு மொட்டை அடித்து ஒரு மனிதர் வராரு. வந்து கேட்குறாரு, அவங்க என்ன வேணும்? ஆனால் என்ன மொட்டைன்னு சொல்கிறாங்க, என்னோடய வாழ்க்கையில் மொட்டைன்னு சொல்கிறாங்க, எனக்கு நிறைய முடி வந்து நான் நல்லா இருக்கணும் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, மலக்கு சொல்லுவாங்க, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து என்ன செய்கிறோம், முடியை வர வச்சிடறோம், ஒரு மொட்டை உங்களுக்கு தரோம், நீங்கள் அதை வச்சு நீங்கள் பொழைச்சிருப்பாங்க சொன்னோன்னே அவங்க வாங்கிட்டு ஒட்டகத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. போய் நல்ல விதமாக சந்தோஷமாக முடி வந்துடும், கருப்புடி வந்துடும், ஒட்டகத்தினால நல்லா பறக்கத்து கொடுத்துருவோம், நல்ல விதமாக வாழ்ந்துடுவாங்க. ரெண்டாவது ஒருத்தர் ஒருவர் குஷ்டம் முடிச்சவர் வந்து, பெரியவரே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் குஷ்டரோகம் முடிச்சு ரொம்பவும் வாழ்க்கையில்
மிகவும் கவலையாக உட்காந்துருக்கிறேன், வாழ்க்கையில் மிகவும் கவலையாக உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, சரி குஷ்டத்தை அல்லாஹ்வுடைய கருவினால போக வச்சுருவான். குஷ்டம் நோயை போய் உங்களுக்கு சிஃபா அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். உங்களுக்கு ஒரு என்ன செய்யற ஒரு மாட்டை தர்றேன், நீங்கள் அதை வச்சு நீங்கள் பொழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி மாட்டை வாங்கி அப்படி போய் அவரும் போய் குஷ்டம் எல்லாம் இல்லாமல் மாடை வச்சு அவங்க பல்லு பெருகி அவனுக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து கொடுத்துருப்பான். அப்புறம் மூணாவது ஒரு நபர் குருட ஒருவர். குருட உனக்கு என்ன செய்யணும், என்னோட பார்வையே இல்லை, எனக்கு பார்வை வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ் பார்வையை கண்ணில் தடவி பார்வையை அல்லாஹ்வுடைய சிறப்புனால, அல்லாஹ்வுடைய தவக்கல்னால, அல்லாஹ்வுடைய சிறப்புனால, அவனுடைய ஹிக்மத்தினால, வல்லமையினால் அல்லாஹ்வுடைய பார்வை கொடுன்னு சொல்லி சொன்ன உடனே பார்வை வந்துடும். அவருக்கு ஒரு ஆட்டை கொடுத்து நீங்களும் போய் வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவாங்க. 3 நல்ல சிறப்பாக வாழ்வாங்க. மறுபடியும் அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சொல்லுவாங்க, கூப்பிட்டு முதலாவது சொட்டையாக இருக்கவங்க கூப்பிடுவாங்க, ஒட்டகமெல்லாம் கொடுத்தவங்க, நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறேன், நல்லா இப்போ ராகத்தாக இருக்கிறேன், பரக்கத்தாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒரு ஒட்டகத்தை கொடுங்க, ஒரு ஒட்டகத்தை ஒரு ஏழை எளியோருக்கு நீங்கள் தானமாக கொடுங்க சொல்லும்போது அவங்க மறுப்பாங்க. ஒட்டகத்தை கொடுக்க சொன்னால் மறுப்பாங்க. இது என்னுடைய திறமையில வந்தது, நான் எப்படி கொடுப்பேன், ஒட்டகமா அவ்வளோ ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தயங்கும் போது, சரி அப்படியா சரின்னு சொல்லி நீங்கள் நான்லாம் பழையதாக நான் பழசாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவுமே இல்லை, கஷ்டப்பட்டு தான் நான் சம்பாரித்து வந்தேன் அப்படின்னு சொன்னோம். சரி நீ பழைய காலத்தில் எப்படி இருந்த, சொட்டையாக இருந்த, ஒட்டகம் இல்லாமல் இருந்தியல், அது மாதிரி ஆயிடுன்னு சொன்னோன்னே அவர் அது மாதிரி ஆயிடுவார். ரெண்டாவது ஒருத்தர் மனிதர் வருவார், குஷ்டம் பிடிச்சவர், குஷ்ணோய் பிடிச்சவர், அவர் வருவார். அவர்கிட்டையும் கேட்பாங்க, ஒரு அணி ஒரு மாட்டை கொடுங்க, ஒரு ஏழை எளியவருக்கு ஒரு மாட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் கஷ்டப்பட்டு குஷ்ணமாக இருந்தேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவ்வளோ சொத்தை சேர்த்திருக்கிறேன், தர முடியாது சொன்னோன்னே நம்மள எனக்கு குஷ்டமாக இருந்தீங்களா, சரி அப்படியே ஆயிடுங்க, அவங்களும் குஷ்டமாக போயிடுவாங்க. மூணாவது குருடர். அவருக்கு ஆடு கொடுத்த பரக்கத்தான் நல்லா வாழ்ந்து அவரையும் கூப்பிட்டாங்க. அவர் வந்தார். நீங்கள் ஒரு ஆட்டையாவது கொடுங்க, ஒரு ஏழை எளியவருக்கு தாமா கொடுங்க கேட்ட பொழுது அல்ஹம்துலில்லாஹ், நான் ஆரம்பத்தில் குருடாக இருந்தேன், கண்ணு குருடாக இருந்தது. எனக்கு ஒரு மனிதர் ஒரு நல்ல ஒரு மனிதர் துவா செஞ்சு கண் பார்வை கொடுத்து ஆட்டை கொடுத்து பரக்கத்தாக்கிட்டார். அல்ஹம்துலில்லாஹ், இருந்தா ஒரு ஆடு போதுமா, 2 ஆடு போதுமா, 3 ஆடு போதுமா, எவ்வளோ ஆனாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை பொருந்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லி கூட எளிமையான வாழ்க்கை. அப்படிதான் முன்னோர் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், நீங்க எத்தனை ஆடு வேணும் எடுத்துக்கங்க. அல்லாஹ் கொடுக்கப்பட்ட நியமத்தெல்லாம் மறக்காம நன்றி கடனை செலுத்தக்கூடிய வாழ்க்கை. இப்படித்தான் முன்னோர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட யாராருக்கு என்னென்ன அல்லாஹ் தஆலா விதிச்சானோ கொடுத்துருக்கானோ அதை வச்சு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நம்ம சுக்குர் செய்கின்ற பொழுது, அந்த வாழ்க்கைக்கு நன்றி கடனை செலுத்துகின்ற பொழுது, அந்த குருடனுக்கு அப்படியே நீங்கள் அப்படியே இருங்க, பரக்கத்தாக இருங்க, உங்கள் ஆள் அப்படியே சின்ன பரக்கத்தாக இருங்க அப்படின்னு அவங்க துவா செஞ்சுட்டு போவாங்க. இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அப்படித்தான். நம்ம யாரை பார்த்தாலும் சலாம் சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது, நமக்கு கொடுக்கப்பட்ட நமக்கு வேலை, நமக்கு வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் எல்லாமே நமக்கு என்ன வேலை கிடைச்சதோ அது புலம்பாமல் அல்லாஹ்வுக்கு எப்போதும் சுக்ரியாக்களை வழங்கி தும்பும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி காலையில் எழுந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து துவாக்களிலே அஃதல் துவா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அதிகதை சொல்லி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான சொர்க்கத்திலே சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ், நம்ம உலகத்தையும் எல்லோரும் சொர்க்கமான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்த உரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.